ஓகே சார் சார் நான் அழைச்சிட்டு போன கைதிகள் 5 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க சார். என்ன முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தேன், பிடிக்க முடியல. தயவுசெய்து போலீஸுக்கு தகவல் கொடுங்க. இங்க ஒரு போலீஸ் யூனிட் வந்திருக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் உடனே ஒரு சொல்லு. ராஜன், கடினமான பாறைக்கடையில தான் தங்கமும் வைரமும் கிடைக்கும் சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? உங்க லட்சியம் தோல்வி அடைஞ்சு போச்சா இல்லையா? இல்ல சார், என் லட்சியத்தை தவறு இல்ல. நான் அதை செயல்படுத்துற முறையில் ஏதாவது தவறு இருக்கலாம். ஆனா கொஞ்சம் தாமதப்பட்டாலும் என் லட்சியம் நிச்சயமா வெற்றி பெற்றே தீரும். இன்ஸ்பெக்டர், விடுதலை நகர் கைதிகள் 5 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. உடனே அவங்களை தேடி பிடிச்சாகணும். அவளை உயிரோட பிடிக்க முடியலன்னா சுட்டு தள்ளுங்க. சார், அவளை சுட வேணாம் சார். தயவு செய்து உங்க உத்தரவை ரத்து பண்ணுங்க. அவளை கைது பண்ணி உயிரோட கொண்டு வர சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்ப நான் சொல்ற மாதிரி எழுதி கொடுங்க. மை எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் a grand failure. என்னுடைய முயற்சியில் நான் முழு தோல்வி அடைஞ்சிட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. நோ நோ, ஐ காண்ட். என்னால முடியாது. Attention! சார் சார் ப்ளீஸ், அவளை சுட வேணாம் சொல்லுங்க சார். அவளை சுட வேணாம் சொல்லுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படின்னா go on. எழுதி கொடுங்க. Go on. அவங்கள சுட வேண்டாம், கைது பண்ண போதும் சொல்லு. எஸ் சார். சார், நானும் போலீஸோட போறேன் சார். நில்லுங்க. அந்த கைதிகள் தப்பிச்சு போறதுக்கு நீங்களும் அவங்களோட சேர்ந்து சதி செஞ்சிருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன். சார், அவங்க பிடிபட்டு விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க சட்டத்தின் பிடியிலிருந்து விடுபட முடியாது. லாக்அப்ல வை.